காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். இது பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த சந்திப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய முதற்கட்ட பார்வை. மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று பொதுவாக சொல்லப்படுவதுதான். ஆனால் அரசியல்வாதிகள் சந்திப்பின் பின்னால் அரசியல் இருக்கும் என்பதிலே எனக்கு எப்போதுமே மாற்று கருத்து கிடையாது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்றைய தேதிக்கு எந்த கூட்டணியிலும் இல்லை. திமுக கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அதை மறுப்பதற்கில்லை. அப்படி என்றால் அப்படியான ஒரு உறவை வலுப்படுத்திக் கொள்ள அல்லது அந்த உறவுக்கான அச்சாரம் போட அப்படித்தான் நாம் இதை பார்க்க வேண்டும். பொதுவாக அச்சாரம் போடுதல் என்பது அரசியலிலே வாடிக்கையான ஒரு விஷயம்தான். திருமண வீடுகளில் போடப்படும் அல்லது துக்க வீடுகளில் போடப்படும், பொது நிகழ்ச்சிகளிலே போடப்படும். அந்த வகையிலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் உடல்நலம் குறித்து விசாரித்திருப்பார்கள். அவரது இல்லத்திலே நடந்த பல துக்க நிகழ்ச்சிகள் குறித்தும் அந்த விசாரணை நடந்திருக்கும். ஆனாலும் தேமுதிக சார்பாக கிட்டத்தட்ட அந்த கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருக்கிற அனைவருமே போயிருக்கிறார்கள். திமுக சார்பாகவும் முக்கிய பொறுப்பில் இருக்கிற அனைவருமே இருக்கிறார்கள். முதலமைச்சரின் மனைவியாரும் துணைவியாரும் இருக்கிறார். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது திமுக கூட்டணிக்கு போவதற்கான ஒரு சூழல் தெரிகிறது. அப்படி நடந்தால் வியப்பதற்கில்லை. ஏனென்றால் திமுக கூட்டணியிலும் புதிய கட்சிகள் சேரும் என்று முதலமைச்சர் அடிக்கடி சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே தான் சொல்கிறார், புதிய கட்சிகள் சேரும் என்று. ஆக புதிய கட்சிகளின் வரவுக்காக இரண்டு கூட்டணிகளுமே காத்திருக்கின்றன என்பதுதான் உண்மையான பொருள். அந்த காத்திருப்புக்கான பலன் ஒருவேளை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சந்திப்பின் போது நடக்கலாம். என்றாலும் எப்போதுமே தொகுதி பங்கீடு தான் இதில் சிக்கலான விஷயம். எத்தனை தொகுதிகள் தரப்படும் அது தெரியாது. திமுக கூட்டணியிலும் பெரிய அளவுக்கு எடை இல்லை. அதையெல்லாம் வைத்துத்தான் இறுதியான முடிவுகள் எட்டப்படும். என்றாலும் ஆரம்ப அச்சாரம் என்ற வகையிலே அப்படித்தான் நாம் இதை அரசியலில் பார்க்க வேண்டும். நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தனது கட்சி நிர்வாகிகளுடன் சென்று சந்தித்திருக்கிறார். அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த சந்திப்பு என்பது மாறியிருக்கிறது. இதுவரை கூட்டணி பற்றி முடிவு எடுக்காத நிலையில் தேமுதிக நிர்வாகிகளின் இந்த சந்திப்பு என்பது அரசியல் கட்டத்தில் மிக முக்கியமான நகர்வை எட்டியிருக்கிறது. காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.